ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்குங்க? சந்தோஷமாக இருக்கீங்களா? சந்தோஷமாக இருங்கள், எப்பொழுதும் சந்தோஷமாக இருங்கள். இந்த பிரபஞ்சமே நம்மளுக்காக கொடுக்கப்பட்டிருக்குது. அந்த பிரபஞ்சத்தை குறித்து தான் 5 காரியங்கள் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். 1. நம்ம பிரபஞ்சம் உருவாகும் முன்னே எப்படி இருந்தது. 2. நம் பிரபஞ்சம் எப்படி உருவானது. 3. நம்ம பிரபஞ்சம் உருவாகி எத்தனை வருஷம் ஆகுது. 4. நம் பிரபஞ்சம் இப்போ எப்படி இருக்குது. 5. நம் பிரபஞ்சத்தின் பெயர் என்ன என்று இந்த 5 காரியங்கள் குறித்து இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோக்குள் போகிறதுக்கு முன்னால் நம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ஆன் செய்து கொள்ளுங்கள். வாங்க வீடியோக்குள் போகலாம். சூரியன் உருவாகும் முன்னே நம் பிரபஞ்சம் இப்படி தான் இருந்தது. அப்பொழுது வாயு மற்றும் தூசி, அதாவது கேஸ் அண்ட் டஸ்டால் மேகம் போல சூழ்ந்து கொண்டிருந்தது. அவை ராட்சத மூலக்கரு மேகங்கள் என அழைக்கப்பட்டது. இதுக்கு உருவம் இல்லை, மேகம் போல காணப்பட்டது. இப்படி தான் நம் பிரபஞ்சம் இருந்தது. நம் பிரபஞ்சம் எப்படி உருவானது என்றால், நம் பிரபஞ்சத்தில் சூப்பர் நோவா என்கிறதான ஸ்டார் ஒன்றுக்கொன்று மோதிக்கொண்டது. இதிலிருந்து ஒரு பெரிய சத்தம் உண்டானது. அது மட்டுமல்ல, இதிலிருந்து ஹைட்ரஜன், ஹீலியம் மற்றும் சில கனமான தனிமங்களால், அதாவது கெமிக்கல் எலிமெண்ட் என்கிற திரவியங்கள் வந்தது. அது வாயு மற்றும் தூசியால் நிரம்பியிருந்த இந்த மேகத்தில் உள்ள ஈர்ப்பு விசையின் காரணமாக இந்த பகுதி கூடி சூழத் தொடங்கியது. மேகம் ஒரு நட்சத்திரத்தை உருவாக்கும் வரை சுருங்கி வெப்பம் அடைந்தது. ஈர்ப்பு விசையின் காரணமாக மையத்தில் கூடி வந்த பொருளின் அழுத்தம் மற்றும் வெப்பம் அதிகரித்ததனால் அணுக்கரு இணைவு தொடங்கியது. இது ஹைட்ரஜன் ஹீலியமாக மாறி அதிலிருந்து ஆற்றலை வெளியிட்டது. இதனால் சூரியன் பிரகாசிக்க தொடங்கியது. சூரியன் 99% வாயு மற்றும் தூசியால் உருவானது. மீதி 1% வாயு மற்றும் தூசி ஒரு வட்டத்தில் தட்டையானது. இந்த வட்டத்திலிருந்து கிரகங்களும் சிறு கோள்களும் வால் நட்சத்திரங்களும் உருவானது. இதுபோல தான் நம் பிரபஞ்சம் உருவானது. சரி, நம்ம பிரபஞ்சம் எப்போ உருவானது? இது சுமார் 460 கோடி, அதாவது 4.6 பில்லியன் ஆண்டுகள் முன் உருவானது. சூரியன் மற்றும் சூரிய குடும்பம் தோராயமாக 4.6 பில்லியன் ஆண்டுகள் என்று நம்பப்படுகிறது. அப்போது நம்ம சோலார் சிஸ்டமோட வயசு 460 கோடி வருஷம். சரி, நம் பிரபஞ்சம் இப்போ எப்படி இருக்குது என்று பார்க்கலாம் வாங்க. சூரியன், புதன், வெள்ளி, புவி, செவ்வாய், வியாழன், சனி, யுரேனஸ், நெப்டியூன், இதெல்லாம் சேர்ந்து இருந்தால்தான் நம் பிரபஞ்சம் என்று அழைக்கிறோம். இதுதான் சூரிய குடும்பம்.
அப்போது பிரபஞ்சத்தின் பெயர் என்ன? பிரபஞ்சத்தின் பெயர் சோலார் நெபுலா என்று அழைக்கப்படுகிறது. இதுதான் நம் சோலார் சிஸ்டமோட வரலாறு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிறதான பெல் பட்டனை ஆன் செய்து கொள்ளுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எல்லோரும் அன்பாக இருங்க. அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிலிருந்து விடைபெறுவது உங்கள் விஜய். நன்றி, வணக்கம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.